நாங்கள் கருத்தரங்குகளை நடத்தி வருகின்றோம். இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது தனியான ஒரு கட்சி அல்ல, அது பல கட்சிகளின் கூட்டு. ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, டெலோ, புலட் போன்ற அமைப்புகளுடன் சமத்துவ கட்சி மற்றும் ஜனநாயக போராளிகள் இணைந்து அது ஒரு கூட்டமைப்பாக, கூட்டணியாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இயங்கி வருகிறது. நாங்கள் மாத்திரமல்லாமல் தமிழரசு கட்சியும் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு தனது ஆதரவை தெரிவித்திருக்கின்றது. ஆகவே இப்பொழுது நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தமிழ் தேசிய பரப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தவிர்ந்த ஏனைய கட்சிகள் அனைத்தும் இணைந்து இந்த மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக வைக்கப்பட வேண்டும் எனவும், மாகாண சபைக்கு உரித்தான அதிகாரங்கள் முழுமையாகவும் சரியான முறையிலும் நிறைவேற்றப்பட வேண்டும், அமுல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டு வருகின்றார்கள். நாங்கள் எமக்கும் அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட புரிந்துணர்வை நாங்கள் மீறி வருவதாகவும், 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்தும்படி நாங்கள் கேட்கின்றோம் என்றும், ஒற்றை ஆட்சிக்குள் அதிகார பகிர்வுகள் சாத்தியமில்லை, அதனை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றும், சமஷ்டிதான் ஒரே ஒரு தீர்வாக இருக்க முடியும் என்றும், ஏக்கர் ஆட்சி என்ற முன்னர் கொண்டு வரப்பட்ட அந்த அரசியல் ப்ரப்போசல்ஸ், அந்த முன்னர் நல்லாட்சி அரசாங்கத்தின் பொழுது கொண்டு வரப்பட்ட அவை நடைமுறைப்படுத்தக்கூடாது, அது முறியடிக்கப்பட வேண்டும் என்ற கோணத்தில் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருகின்றது. இதில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தான் இந்த கூட்டங்களினுடைய சூத்திரதாரிகராக இருக்கிறார் என்றும், அவர்தான் முன்னின்று இந்த கூட்டத்தை நடத்துகிறார் என்றும் எனக்கு மேலும் அந்த குற்றச்சாட்டுகள் அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தில் முக்கியமாக 13வது திருத்தம் தொடர்பாக நாங்கள் கூறிய விடயம் என்னவென்றால், இந்த 13வது திருத்தம் என்பது தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சனைக்கான முழுமையான தீர்வும் அல்ல, அது இறுதியான தீர்வும் அல்ல என்ற விடயத்தை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஆகவே அந்த தீர்வு என்பது ஒரு வகையில் மேம்படுத்தப்பட வேண்டும், இல்லையே அந்த தீர்வுக்கு மேலதிகமாக செல்ல வேண்டும். அந்த தீர்வு என்பது சமஷ்டி ஆட்சியாகவும் இருக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றோம். சமஷ்டி ஆட்சி முறை என்பதை பற்றி மிக நீண்ட காலமாக தமிழரசு கட்சி மிக ஆரம்பத்தில் இருந்து பேசி வந்தாலும் 75 வருஷங்கள் கடந்தும் இன்னும் சமஷ்டி பற்றி சிங்கள தரப்பிலிருந்து எந்த விதமான உத்தரவாதங்களும் இல்லை. தமிழ் மக்களினுடைய தேசிய இன பிரச்சனைக்கான ஒரு தீர்வு வேண்டும். அந்த தீர்வு என்பது நிச்சயமாக சமஷ்டி ஆட்சி முறைக்குள் இருந்தால் அது இந்த நாட்டில் பிரச்சனையை முற்றாக தீர்ப்பதற்கான ஒரு வழியாக இருக்கும் என்பது பொதுவான எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாகும். இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் கொண்டு வரப்பட்ட இலங்கையினுடைய அரசியல் சாசனத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயமாக இருப்பது 13வது திருத்தத்தில் கொண்டு வரப்பட்ட அதிகார பகிர்வு என்ற விடயங்கள் மாத்திரம்தான் இப்பொழுது இருக்கின்றது. 2013ஆம் ஆண்டு வடக்கு மாகாணத்துக்கான தேர்தல் நடத்தப்பட்டது. அதற்கு பின்பு இப்பொழுது 7 வருஷமாக தேர்தல்கள் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படாமல் இருக்கிறது. கிழக்கு மாகாணத்திலும் அதே விதமான நிலைமை இருக்கிறது. முழு இலங்கையிலும் தேர்தலை நடத்துவதை எல்லா அரசாங்கங்களும் ஒத்திவைத்துக் கொண்டு வந்திருக்கின்றன. தமிழ் மக்களுடைய அபிவிருத்தி மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் அந்த அபிவிருத்தியை செய்ய வேண்டுமாக இருந்தால் குறைஞ்சபட்சம் தமிழருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அதிகார பகிர்வை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒற்றை ஆட்சிக்குள் ஒரு முழுமையான தீர்வு வரும் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டதும் இல்லை. அதே போல 13வது திருத்தம் ஒரு முழுமையான தீர்வு என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டதும் இல்லை. அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் சாசனத்தில் உள்ளடக்கப்பட்ட விடயத்தை நாங்கள் புறந்தள்ளிவிட்டு ஒரு தீர்வு எட்டப்படும் வரை தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடியவற்றை தமிழ் மக்கள் அனுபவிக்க கூடாது என்று சொல்வது ஒரு பிழையான ஒரு சிந்தனை, பிழையான ஒரு எண்ணப்பாடு என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லுகின்றார் என்று சொன்னால், சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு அண்மையில் பல்வேறுபட்ட கட்சிகளையும் சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி தலைவர்கள் இப்படி பல பேர் அழைக்கப்பட்டு சென்றிருந்தார்கள். அதனுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய சமஷ்டி அரசமைப்பு முறை தொடர்பான
ஒரு ஒரு கல்வியை பெற்றுக்கொள்வது என்பதுதான் அதனுடைய அடிப்படை நோக்கமாக இருந்தது. இதில் கலந்து கொண்டவர்களில் மிக பெரும்பான்மையானவர்கள் ஆளும் தரப்பை சார்ந்த ஜேவிபி, என்பிபி போன்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் தான் இதில் மிக பெரும்பாலானவர்களாக இருந்தார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக நானும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழிசை கட்சி சார்பாக திரு சத்தியலிங்கமும் வந்திருந்தார்கள். இதனை தவிர ஏனைய அனைவருமே மிக பெருமளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுந்தரப்பை சார்ந்தவர்களாகவும் ஓரிரு சிங்கள தரப்பை அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். ஆகவே சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தினுடைய முக்கிய நோக்கம் ஒரு சமஸ்தி அரசியல் அமைப்பு முறை தொடர்பான ஒரு சிந்தனையை சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய என்னென்று சொல்வது கண்டோன் சிஸ்டம், சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய சமஸ்தி பாராளுமன்றம், சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபைகள் போன்ற அந்த சமஸ்தி அரசியலமைப்பு முறை கலவையில் எவ்வாறு இயங்குகிறது போன்ற பல விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருந்தார்கள். ஆனால் சுவிட்சர்லாந்துக்கு நாங்கள் சென்றது முக்கியமாக இலங்கை தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வை அங்கு காணவோ அதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கோ அல்ல. இது புலம்பெயர் இளைஞர்கள் கேட்ட கேள்வி ஒன்றுக்கான ஒரு பதிலாக சொல்லப்பட்டதே தவிர இது இலங்கை அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான கருத்தாகவோ இல்லை என்று சொல்லி சொன்னால் இலங்கை அரசாங்கம் இவை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டதாகவோ அது அங்கு சொல்லப்படவில்லை. ஏனென்றால் நான் பார்த்தேன், திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த இந்த சுவிட்சர்லாந்து விஜயத்திற்கான அதீத முக்கியத்துவம் ஒன்றை கொடுத்து அங்கு ஏதோ மிக பாரிய பேச்சுக்கள் நடந்தது என்ற தோணியில் சில விடயங்களை அவர் சொல்ல முற்படுகின்றார். ஆனால் உண்மையில் அது அவ்வாறு இல்லை என்பதும், அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதில் ஏற்பட்ட இக்கட்டான நிலையில் தம்மை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு சில விடயங்களை பேசினார்களே தவிர அது இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்புடனோ அல்லது உத்தியோகபூர்வமான விடயங்களாகவோ நிச்சயமாக அந்த விடயங்கள் இல்லை என்பதையும் நான் இங்கு கோரிட்டு காட்ட வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அவர் ஒரு கட்டத்தில் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் அதில் கலந்து கொண்டார் என்ற விடயங்களை சொல்லி அவர் என்னையும் அதற்குள் ஒரு ஆளாக இழுத்ததன் காரணமாக நான் அங்கு என்ன நடைபெற்றது என்பதை தெளிவுபட கூற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஜனாதிபதி கூறுகிற பிரதம மந்திரியோ ஜனாதிபதியோ அமைச்சர்களோ புதிய யாப்பு வேணும் என்று கூறுகிறார்களே தவிர அந்த புதிய யாப்புக்கான குழுக்கள் அமைக்கப்பட்டோ அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாகவோ இல்லை என்பது ஒரு புறம். அவ்வாறு ஒரு யாப்பு வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு நம்பிக்கை இருக்கிறத பட்சத்தில் அவர்கள் குறைந்தபட்சம் தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் என்னென்ன விடயங்கள் இந்த யாப்பில் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை இந்த அரசாங்கத்துடன் அவர்கள் உடனடியாக பேசியிருக்க வேண்டும். இதுவரை அவ்வாறான இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாக எனக்கு தெரியவில்லை. மாறாக ஒரு ஏக்கராட்சி என்ற ஒரு விடயம் வரப்போகிறது, அதை முறியடிக்கப்பட வேண்டும் என்றுதான் கூறுகிறார்கள். ஆகவே அதை முறியடிப்பதற்கு பதிலாக தமிழ் மக்களுக்கான தேவைகள் என்னென்ன விடயங்கள் இந்த அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற விடயங்களை புரிந்து கொண்டு தமிழ் மக்கள் குறைந்தபட்சம் பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை அதில் உள்ளடக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இருக்கக்கூடிய 13வது திருத்தமோ இருக்கக்கூடிய மாகாண சபைகளினுடைய அதிகார பகிர்வுகள் என்பது நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அதே சமயம் தமிழ் புதிய ஒரு அரசியல் சாசனம் வருமாக இருந்தால் அது நிச்சயமாக தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்பதும் எமது கோரிக்கையாக இருக்கின்றது. இதில் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திலும் கூட அது இங்கிலாந்து, கனடா, ஏனைய பல நாடுகள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திலும் மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறப்பட வேண்டும் என்றும் அதிகாரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற விடயமும் அவர்கள் எல்லோராலும் இந்த முறை அது ஏகோபித்த நிலையில் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கம் அவர்களை பொறுத்தவரையிலும் கூட அதற்கான எதிர்ப்பை தெரிவித்து அவர்கள் அதுக்கான வாக்குகளை கோரவில்லை. மாறாக அவர்களும் ஒரு பார்வையாளராக இருந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். யாரும் அதாவது அரசாங்கத்தினுடைய தரப்பில் இருந்து சமஷ்டி பற்றி பேசுவதற்கான எந்த விதமான திட்டங்களும் இதுவரை காணப்படவில்லை. மாகாண சபை தேர்தல் வந்தால் அந்த மாகாண சபை தேர்தலில் தாங்கள் போட்டியிடுவோம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் கூறுகின்றனர். அது மாத்திரமல்ல,
மாகாண சபை தேர்தல் நடைபெற வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். மாகாண சபை தேர்தலை நடாத்தும்படி நாங்கள் கோரினால் அது தவறில்லை என்றும் கூறுகிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், மாகாண சபைக்கான அதிகாரங்களை பற்றி பேசக்கூடாது என்று கூறுகிறார்கள். தேர்தல் போட்டியிடுவோம், தேர்தல் வைக்கப்பட வேண்டும், ஆனால் அவையெல்லாம் என்னத்துக்கு? மாகாண சபைக்காக இருந்தால் மாகாண சபைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை நடைமுறைப்படுத்தப்படி கேட்பதில் அவர்கள் என்ன குற்றத்தை கண்டிருக்கிறார்கள் என்பது நிச்சயமாக ஒரு தெளிவில்லாத ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் இருக்கக்கூடிய அந்த 13வது திருத்த சட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். வடக்கு கிழக்கில் முக்கியமாக தேர்தல் என்பது நடைபெற வேண்டும், அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்பதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உறுதியாக இருக்கிறது. ஆகவே எம்மை பொறுத்தவரையில் உள்ள விடயங்கள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும், மக்கள் அதனை தங்களது அபிவிருத்திக்காக அதனை பாவிக்க வேண்டும். அதே சமயம் தங்களை இருப்புக்களை பாதுகாத்து கொண்டு தமது முழுமையான ஒரு அரசியல் தீர்வுக்காக போராடுவதற்கான கள நிலவரங்களை நாங்கள் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம்.